இந்த பாட்டை கேட்க தான் 6 மாசமா வெயிட் பண்ணுமா அப்படின்னு சிக்கிட்டு வைப்புக்கு எல்லாரும் ரெடி ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாக பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடியே தலைவர் பர்த்டேக்கு ஸ்பெஷலாக வந்து அதாவது அந்த கிளிம்ஸ் டீசர் விட்டாங்க இல்லையா, அதுலேயே அந்த எல்லாரும் வைபாகி எப்பப்பா இந்த பாட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 மாதமாக வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக 2 நாளாக வந்து பயங்கரமாக ஹைப்லாம் எடுத்து கெட் சிக்கிட்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பாட்டையும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நம்மளை முடிச்சு விட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அனிருத் அண்ட் தலைவர் இவங்களுடைய காம்பினேஷனில் நிறைய படங்கள், அதாவது பேட்டையில் ஆரம்பித்து இப்போ இந்த கூலி வரைக்கும் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எல்லா படத்துலையும் இவர் தான்ப்பா சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டாருடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்துலையும் சூப்பர் ஸ்டார்னு ஒரு பாட்டை வந்து போட்டுருவார். எல்லா பாட்டுமே இது வரைக்கும், அதாவது உக்குமாவட்டம், ஐ மீன் ஜெயிலர் சொல்கிறேன், ஜெயிலருக்கு அப்புறம் வேட்டையன் அண்ட் தர்பார் எல்லா படத்துலையும் வந்து பயங்கரமாக தான் இருந்தது பாட்டு. அண்ட் முக்கியமாக அவருடைய இன்ட்ரோ சாங்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். இப்போ வந்து வேட்டையன் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருப்பார். பொதுவாகவே நம்ம ரொம்ப நாளாகவே எஸ்பிபி அவருடைய வாய்ஸில் தான் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய இன்ட்ரோ சாங்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தோம். டக்குன்னு அப்படியே கட் பண்ணி விண்டேஜ் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா வாசுதேவன் அவங்களுடைய வாய்ஸில் வந்து கொண்டு வந்தார். சரி, அந்த மாதிரி தான் இந்த கூலியில் வந்து டிஆர் ராஜேந்திரன் அவர்களை வந்து பாட வைக்க போகிறாங்க போல இருக்கு. ஜின்னுக்கா அந்த வைப்பு நமக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் ஜின்னுக்கா அது மட்டும் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். டிஆர் வாய்ஸில் நம்ம வந்து பாட்டை கேட்கவே இல்லை. அனிருத் அவர்கள் தான் பாடியிருக்காரு அண்ட் அறிவு அவர்கள் எழுதியிருக்காரு. அறிவு அவர்கள் நிறைய பாட்டு வந்து நம்ம தளபதிக்கெலாம் கூட சூப்பராக எழுதி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. உள்ளே வந்தால் பவரடி அன்னை யார் தளபதி அப்படின்லாம் எழுதியிருந்தாரு. பட் தலைவருக்கு ஏன் அப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு தான் வந்து புரியல. ஏன்னா நம்ம சூப்பர் சுப்பு அவர்கள் வந்து வேட்டையன்லையும் சரி, அதுக்கு முன்னாடி ஜெயிலர்லையும் சரி பயங்கரமான லிரிக்ஸ்லாம் கொடுத்துட்டு இப்போது அறிவு அவங்களுடைய லிரிக்ஸில் தலைவரை இதில் பார்க்கும்போது நமக்கு ஏதோ எங்கேயோ லைட்டாக டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அண்ட் பாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஃபயர் இருக்கும், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம டேக் அவேயாக ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு கருத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி பெருசாக எதுவுமே இல்லை. எனக்கு பாஸ் யாருமே இல்லை, ஊரெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாரையும் கேட்டுக்கோ, கொஞ்சம் நவரு தேவா வராரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சிம்பிளாக கடந்து போகிற மாதிரியான வரிகள் தான் இருக்கே தவிர இம்பாக்ட் பண்ணக்கூடிய வரிகள் பெருசாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அட் லாஸ்ட் வந்து டிஆர் அவர்கள் ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. சரி, அப்போவாது டிஆர் அவர்கள் ஃபயராக ஏதாவது பாட போகிறாரு அப்படின்னு பார்த்தா அப்பயும் அதே அந்த அம்மிங் தான், அதே வோக்கல்ஸ் தான். அது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வருத்தமான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் இதெல்லாம் தாண்டி சரி ஓகேப்பா, கூலி படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சரி, லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய டைரக்ஷனு, அமீர் கான் வந்து கேமியோ பண்ணுறாரு, பூஜா ஹெக்டே ஒரு சாங் பண்ணுறாங்க அப்படின்னும் போது பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, அவங்க கொடுத்தது ஒன்று அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. அதாவது ஜிவிஎம் சொல்லுவார் இல்லையா, நான் கேட்டது ஆனால் அவர் கொடுத்தது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் பாட்டே வந்து டோட்டலாக அனிருத் அவங்களுடைய வைப்லையும் இல்லை. ஆனால் இந்த பாட்டில் நம்ம இன்னொன்று எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஓகே தலைவர் அவங்களுடைய அப்பியரன்ஸ் எதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரிஜினல் படத்தில் இருக்க அந்த ஃபுட்டேஜை வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்களே தவிர, ஆனால் இந்த சிங்கிள் எல்லாம் ஃபுல்லாகவே அனிருத் அவர்கள் அண்ட் அறிவு அவர்கள் அண்ட் சாண்டி மாஸ்டர் அவர்கள், நம்ம டிஆர் ராஜேந்திரன் அவர்கள் இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் அனிருத் அவர்கள் ஒரு ஐப்பு ஏற்றிருப்பார், தலைவருக்கு செய்கிறோம் சும்மா தீயாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த தீ ஃபுல்லாக அணைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் பாட்டில் ஒரே நல்ல விஷயம் இருந்தது, அதாவது இந்த வீடியோ சாங்கில் நல்லா இருந்தது என்னன்னா, அனிருத் அவர்கள் சூப்பராக டான்ஸ் பாடியிருந்தார். சாண்டி மாஸ்டர் அவங்களுடைய கொரியோகிராஃபி சூப்பராக இருந்தது. அதாவது நம்ம தலைவர் அவர்கள் அந்த பஸ்ஸை வந்து ரிவர்ஸில் வந்து கூப்பிடுவார் இல்லையா, அந்த பவுலிங் போடுற அந்த ஸ்டெப்பெல்லாம் வந்து சூப்பராக நம்ம அனிருத் அவர்களுமே வந்து பண்ணியிருந்தாங்க. அது கட் ஷாட் அங்கே போகும்போது அதுவுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் பாட்டு தான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் கெட் சிக்கிட்டிஃபைட், அதாவது இந்த சிக்கிட்டு பாட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம ஏன் கூட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் கூலி படத்துக்கு நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க, அண்டு சிக்கிட்டு பாட்டு மாதிரி படமும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் நான் உங்களே வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் கணேஷ் கோவிந்தன்.